நம்ம அடிக்கடி என்ன பண்ணுவோம், இந்த ஸ்கோர்ஸ வச்சு இந்த கேட்டகரைசேஷன வந்து கண்டுபிடிப்போம். இத கண்டுபிடிக்கும்போது இஃப் கண்டிஷனோ, இல்ல நெஸ்டட் இஃப்போ, இல்ல இஃப்ஸோ போட்டு யூஸ் பண்ணி ரொம்ப பெருசா பண்ற மாரி இருக்கும். அதெல்லாம் நீங்க பண்ணவே தேவையில்ல. VLOOKUPல லாஸ்ட் ஆர்குமென்ட் மட்டும் 1 பாஸ் பண்ணீங்கன்னா, இது ஈஸியா பண்ணிடலாம். சேலஞ்ச் 365 டே 35. இந்த சினாரியோல என்கிட்ட ரிஸ்க் ஸ்கோர் இருக்கு. இது எந்த கேட்டகரியில ஃபால் ஆகுது அப்படின்னு சொல்லி நான் கண்டுபிடிக்கணும். எக்ஸாம்பிள்க்கு 0 டூ 30ன்ற வேல்யூக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா லோன்னு வரணும். 30லேருந்து 60க்குள்ள இருந்துச்சு அப்படின்னா மாடரேட்ன்னு வரணும். ஸோ இந்த மாரி ஒன் பை ஒன்னா வந்து எந்த கேட்டகரிக்குள்ள ஃபால் ஆகுது அப்படின்றத அவுட்புட்ட இங்க நான் டிஸ்ப்ளே பண்ணணும். இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஈக்குவல் டூ VLOOKUP அப்படின்னு போட்டுக்கோங்க. இந்த இடத்துல லுக்கப் வேல்யூ அப்படின்னா எத சர்ச் பண்ணும்போது அதுதான் லுக்கப் வேல்யூ. இந்த சினாரியோல இந்த ஸ்கோர்ஸ தான் நான் சர்ச் பண்ண போறேன். அதுதான் என்னோட லுக்கப் வேல்யூ. டேபிள் அரேன்றது அந்த ரா டேட்டா எங்க இருக்கு? அந்த ரா டேட்டா இங்க தான் இருக்கு. மேக் ஷூர் நீங்க எத சர்ச் பண்றீங்களோ, இப்போ ஸ்கோர் சர்ச் பண்ணீங்கன்னா, அதுதான் உங்களுடைய ஃபர்ஸ்ட் ட்ராக்கிங்கா இருக்கணும். இத நான் லாக் பண்ணிக்கிறேன். ஏன்னா நெறைய இடத்துக்கு நான் கண்டுபிடிக்கணும். அதனால நான் வந்து இத வந்து டாலர் போட்டு லாக் பண்ணிக்கிறேன். F4 குடுத்துட்டீங்க அப்படின்னா லாக் ஆயிடும். நெக்ஸ்ட் ஆர்குமென்ட் பார்த்தீங்க அப்படின்னா, காலம் இண்டெக்ஸ் நம்பர். காலம் இண்டெக்ஸ் நம்பர்ன்றது எத ரிசல்ட்டா வர வைக்கணும்ன்றது, எனக்கு இந்த இடத்துல வந்து ரிஸ்க் கேட்டகரி தான் ரிசல்ட்டா வரணும். இது வந்து நான் ட்ராக் பண்ணதுலேருந்து 2வது காலமா இருக்கு. ஸோ அதனால 2ன்னு குடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் ஆர்குமென்ட் பார்த்தீங்க இங்க அப்படின்னா, 2 விஷயம் குடுத்துருக்காங்க. ஒண்ணு ட்ரூ, ஃபால்ஸ். ஸோ ட்ரூன்றது அப்ராக்ஸிமேட்டா மேட்ச் ஆகுறது. ஃபால்ஸ்ன்றது எக்ஸாக்ட்டா மேட்ச் ஆகுறது. நம்ம நார்மலா VLOOKUP பண்ணும்போது எக்ஸாக்ட்டா மேட்ச் பண்ணி அந்த வேல்யூ தான் எடுத்துட்டு வரணும் அப்படின்றத நம்ம போட்டுட்டு இருப்போம். பட் இந்த அப்ராக்ஸிமேட் மேட்ச் யூஸ் பண்ணீங்கன்னா, அந்த டிஃபரன்ஸ்க்குள்ள இருக்கிறத அதுவே மேட்ச் பண்ணி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா குடுத்துரும். இந்த இடத்துல நீங்க ட்ரூன்னு டைப் பண்ணிக்கோங்க. ஆர் 1ன்னு கூட நீங்க டைப் பண்ணிக்கலாம். குடுத்துட்டு என்டர் அடிச்சு பாருங்க. உங்களுக்கு இந்த சினாரியோ பாருங்க. 25 வந்து 0லேருந்து 30க்குள்ள ஃபால் ஆயிருக்கு. அதனால அது வந்து லோன்னு குடுத்துருச்சு. இத 1 போட்டீங்க அப்படின்னா, எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் டி குடுத்தீங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய ரிஸ்க் ஸ்கோர இங்க மேட்ச் பண்ணி எந்த கேட்டகரிக்குள்ள வருதுன்னு சொல்லிட்டு, அதுவே உங்களுக்கு அவுட்புட்ட ஈஸியா குடுத்துரும். VLOOKUPஓட அட்வான்ஸான ஒரு ஃபங்ஷன் XLOOKUPன்னு இருக்கு. ஸோ அத நான் வந்து டீட்டெயில்டா அதோட பார்ட் 1, பார்ட் 2ன்ற வீடியோஸ் போட்டிருக்கேன். நான் என்னுடைய ஷார்ட்ஸ்ல வந்து டேக் பண்றேன். அத போய் டைம் கிடைச்சது அப்படின்னா செக் பண்ணி பாருங்க.